தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் 11th எக்ஸாம் எழுத போன ஒரு பையன். அவனை வந்துட்டு பஸ்ஸில் மினி பஸ்ஸோ இல்லை அந்த ஊர் பஸ்ஸோ சம்திங் அதில் அவன் போயிட்டுருக்கான். அவனை நடுவில் நிறுத்துகிறாங்க. ஸ்ரீவைகுண்டம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நிறுத்தி அவனை இறங்க சொல்லி அவன்கிட்ட அப்படியே பேச்சு கொடுத்துட்டே இருக்கும் போது அவனை அடித்து அவனோட 3 விரலையும் வெட்டிடுறாங்க. ஸோ அங்கே இருக்க ஆளுங்கள்லாம் துரத்தினோன்னே யார் வெட்டினாங்களோ அவங்களாம் ஓடிட்டாங்க. அதுக்கப்புறமா ஆம்புலன்ஸ் அவரை தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டாக்டர் இப்போ அந்த வெட்டின அந்த 3 விரலையும் அட்டாச் பண்ணி அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இன்வெஸ்டிகேஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பையன் கபடி பிளேயர் போல். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கபடி மேட்ச் நடந்திருக்கு. அதில் இந்த பையன் இவனை வெட்டினாங்கள அந்த டீமுக்கு கூப்பிட்ருக்காங்க. இவன் வரமாட்டான்ற மாதிரி சொல்லிவிட்டு வேறு ஆப்போனன்ட் டீம் இவனுக்கு ஏதோ பிடிச்ச டீமோட விளாண்டு அந்த டீம் வின் பண்ணிடுச்சான்ட்ருக்கு. இதில் என்ன இஷ்யூ பார்த்திங்கன்னா, இவர் பட்டியலினத்தை இருந்தவங்க வெட்டினவங்க ஆதிக்க ஜாதின்ற மாதிரி இன்வெஸ்டிகேஷனில் தெரிஞ்சிருக்கு. இதில் என்ன சொல்லி வெட்டியிருக்காங்க அப்படின்னா, நீ எப்படி எங்களுக்கு அகெயின்ஸ்டாக நீ விளாட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த பையனை வெட்டியிருக்காங்க. ஸோ அந்த பையன் எக்ஸாம் எழுத போகிற டயத்தில் காலையிலேயே இந்த விஷயம் நடந்திருக்கு.